ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான இட்லி பொடி தான் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான இந்த இட்லி பொடிக்கு தேவையான சாமானை நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்போடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 கிலோ. உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணாம், கம்மியாக தேவைன்னா நீங்கள் 1 கிலோவா 1/2 கிலோவாக கூட எடுத்து அதுக்கு தகுந்த அளவுகளோடு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் 1 கிலோ தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ உளுத்தம்பருப்பு, 1 கிலோ கடலைப்பருப்பு, இந்த மாதிரி நம்ம சமமாக போடும்போது இட்லி பொடியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இது 1 கிலோ, அது 1 கிலோ நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வறுத்தும் செய்ய போகிறோம். அடுத்தது 1/2 கிலோ பொட்டுக்கடலை, 1/2 கிலோ பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ பொட்டுக்கடலை, இது ரெண்டுத்தையும் சமமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சு இந்த மாதிரி மொறுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வறுத்து தான் லைட்டாக வறுத்து தான் நம்ம போட போகிறோம். அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி செய்ய நேரம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா துணியில் நல்லா ஈரம் போக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடாயில் போட்டு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு பாருங்கள், வெள்ளை எள்ளு தான் நான் எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ வெள்ளை எள்ளு. உங்களுக்கு வேணும்னா கருப்பு எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இட்லி பொடி ஒயிட்டாக வர்றதுக்காக நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா 4-5 நாளைக்கு நல்லா வெயிலில் இந்த மாதிரி தட்டி ஒன்றும் பாதியமாக தட்டி நல்லா காய வச்சு இந்த மாதிரி மொறுன்னு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இட்லி பொடியில் போடும்போது இட்லி பொடி ரொம்ப நாளைக்கு கெடாது, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதை இப்படி காய வச்சோம் நம்ம லைட்டாக கொஞ்சம் வறுத்து தான் போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு இருக்குது. வெயில் அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுட்டேன். நான் இட்லி பொடியும் ரொம்ப நாளைக்கு கெடாது. அடுத்தது 50 கிராம் புழுங்கலரிசி, 50 கிராம் பூண்டு எடுத்தோம். அதே அளவு 50 கிராம் புழுங்கலரிசி எடுத்துருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வறுத்து போட்டுக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா 25 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம், இது ரெண்டுத்தையும் சமமாக எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம். அடுத்தது நீட்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காம்போடு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்துட்டு இந்த காம்பை எல்லாத்தையும் நம்ம கிளிக்கலாம். இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 60 கிராம் எடுத்திருக்கேன். நான் காஞ்ச மிளகாயோடைய அளவு 60 கிராம். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல் உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். நான் சால்ட்டு போடலை, கல் உப்பு தான் போடுறேன். இதையும் நம்ம வறுத்து தான் போட போகிறோம். அடுத்தது கட்டி பெருங்காயம். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் இட்லி பொடிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் 25 கிராம் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நான் அது இந்த மாதிரி சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க, நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இதே அளவுகளோடு நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு நான் 1 கிலோ எடுத்திருந்தேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி பெரிய கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி மீடியமாக வச்சுட்டு இப்போ 1 கிலோ உளுத்தம்பருப்பு எடுத்துடணும். அதில்
ஒரு 1/2 கிலோ உளுத்தம் பருப்பை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பொறுமையாக கொஞ்சம் இதை நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதை வறுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பொடிக்கு ரொம்ப ஒரு கரெக்டான இட்லி பொடி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 1/2 கிலோ நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ நான் போட்டுட்டேன். இப்போ இதை பொறுமையாக நம்ம கிட்ட இருந்தே வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுக்கும்போது அப்படி எங்கன்னா போயிட்டிங்கன்னா இது கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கிட்ட இருந்து பொறுமையாக வறுத்துக்கோங்க. அது நல்லா வாசனை வரணும், கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வாசனையும் அந்த அளவுக்கு வருது நம்மளுக்கு, உளுந்தோட வாசனை பாருங்கள். உங்களுக்கு வெள்ளை உளுந்து வேணான்னா நீங்கள் இதை இட்லி பொடியை கருப்பு உளுந்து சேர்த்து கூட நம்ம செய்யலாம். அதுவும் இன்னும் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நான் வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். நான் 1/2 கிலோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா மொத்தமாக போட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் வறுக்காது. இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்து நம்ம வறுத்த உளுத்தம் பருப்பு அதில் மாற்றிக்கலாம். நல்லா அகலமான பிளேட்டில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரம் நல்லா ஆறும். இல்லைன்னா வேர்த்து போயிடும். குறுகலான பாத்திரத்தில் போடாதீங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு இப்படி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். அடுத்ததாக மறுபடியும் இந்த கடாயில் வச்சுருந்த 1 கிலோவில் 1/2 கிலோ போட்டுட்டோம். மறுபடியும் ஒரு 1/2 கிலோ இருந்ததை அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது சீக்கிரம் நம்மளுக்கு உளுத்தம் பருப்பு வறுபடும். இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கோங்க. கை விடாது இந்த மாதிரி கிளறி நல்லா ஈவனாக அது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் இருந்த அந்த 1/2 கிலோ உளுந்தையும் போட்டு வறுத்துட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். இப்போது அதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் அந்த பிளேட்லேயே போட்டுட்டேன். இப்போது 1 கிலோ உளுந்தை நம்ம வறுத்துட்டோம். இது நல்லா ஆறட்டும். ஏன்னா ஆற வச்சு தான் நம்ம அரைக்கணும். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 1 கிலோ கடலைப்பருப்பு தான் நான் எடுத்துருந்தேன். இதுலேயும் இப்போ கொஞ்சம் பாதி போட்டுட்டு மீதி பாதி அப்புறம் வறுத்துக்கலாம். மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. பாதி எடுத்து வச்சுருக்கேன் நான். கடலைப்பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும். உளுந்து மாதிரி சீக்கிரம் வறுக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது செவந்து வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாசனை வந்திருக்கு. கடலைப்பருப்பு வறுத்த வாசனை. இப்போ இதை எடுத்து இதே மாதிரி ஒரு பிளேட்டில் அகலமான பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் சட்னி, சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத டக்குன்னு வைக்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு இட்லி பொடி இருந்ததுன்னா நம்ம டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 2 மாதம் நல்லா நம்ம வெளியிலே வச்சுருக்கலாம். ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பொறுமையாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி பொடி ரொம்ப நாள் கெடாத, அதோடைய ஃப்ளேவரும் மாறாத இருக்கும். இதில் நம்ம பூண்டு, பெருங்காயம்லாம் போட்டு செய்கிறதுனால, எள்ளெல்லாம் போடும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடி. இப்போ பாருங்கள், நான் மீதி இருந்த அந்த கடலைப்பருப்பையும் வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு வறுத்தா கரெக்டாக இருக்கும். ரொம்ப கருகிடாத பார்த்துக்கோங்க. ரொம்ப கருகிடுச்சுன்னா இட்லி பொடியோட டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். அதே மாதிரி கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி பருப்பு நீங்கள் லைட்டாக வறுத்து போட்டிங்கனாலும் அது நல்லா இருக்காது. இதையும்
அந்த பிளேட்லேயே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பையும் நம்ம வறுத்துட்டோம், கடலை பருப்பையும் நம்ம வறுத்துட்டோம். இது நல்லா ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆற வச்சுட்டேன். அடுத்தது துவரம்பருப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். துவரம்பருப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு நான் வந்து 1/2 கிலோ தான் எடுத்தேன். அதையும் வந்து நம்ம அந்த கடாயில் மாற்றி வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சமாக தேவைன்னா இதோட அளவு எல்லாத்தையும் கம்மி பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், துவரம்பருப்பும் நம்மளுக்கு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். துவரம்பருப்புடைய வாசனை நல்லா இருக்குது இந்த மாதிரி வறுக்கும்போது. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலமான பிளேட்டாக எடுத்திங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் உங்களுக்கு. பாருங்கள், நான் அதையும் கொட்டிட்டு ஆற வச்சுட்டேன். அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தான் எடுத்துருந்தேன். துவரம்பருப்பு எடுத்த அதே அளவு தான் பொட்டுக்கடலுடைய அளவும். இப்போ அதை நம்ம அந்த கடாயில் போட்டு இன்னும் லைட்டாக வறுத்துக்கலாம். அது நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மாதிரி டைம் எடுக்காது இதுக்கு. இந்த அளவுக்கு மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க. வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த இட்லி பொடிக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்குது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுத்தா கரெக்டாக இருக்கும். இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் நான் போட்டுக்கிறேன். நான் எல்லாத்தையுமே தனித்தனி பிளேட்டில் தான் போட்டு ஆற வைக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் போட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக எள்ளுங்க. எள்ளு பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு தான் நான் எடுத்தேன். 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். 1 கிலோ துவரம்பருப்பு, 1 கிலோ உளுத்தம்பருப்பு, 1/2 கிலோ பொட்டுக்கடலை, 1/2 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ பொட்டுக்கடலை. வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை எள்ளு போடும்போது வாசனை நல்லாயிருக்கும். எள்ளுடைய பதம் பார்த்திங்கன்னா எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன். பொரிஞ்சு வரணும் எள்ளு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பொரியுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு பொரிய வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து நல்லா செவந்துடும். அதனால் கரெக்டாக மீடியமாக கிளறி நம்ம எடுத்து வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த எள்ளியும் நான் வறுத்து பிளேட்டில் மாற்றிட்டேன். அது நல்லா ஆறட்டும். இந்த எள்ளு நம்ம சேர்க்கும் போது இட்லி பொடிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து 50 கிராம் அரிசி எடுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம வறுத்துக்கலாம். அரிசியை நல்லா எள்ளு எப்படி பொரிஞ்சு வந்ததோ அந்த மாதிரி இதுவும் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டாக இருக்கும். வறுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பொடிக்கு ஒரு முக்கியமான இது. அதனால் வந்து வறுக்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க.
எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக அந்த இட்லி பொடிக்கு தேவையான சாமானை வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இதையும் நம்ம வந்து நல்லா வறுத்துட்டோம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் எள்ளு போட்ட அதே பிளேட்டில் அரிசியை போட்டுக்கிறேன். அரிசி 50 கிராம் தான் நான் எடுத்தேன். அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு பார்த்திங்கன்னா 25 கிராம் போட்டிருக்கேன் நான். அதையும் நல்லா இந்த மாதிரி மீடியம் பண்ணி வச்சு மிளகும் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி நீங்கள் வெடிக்கும் மிளகு அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. வாசனை மிளகு வாசனையும் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெடித்து வருது பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக தான் வறுத்துருக்குறேன். நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வறுத்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வறுபடாது. அதனால் வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொன்றா வறுத்துக்கோங்க. நான் மிளகையும் தனியாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிளகு பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் எள்ளு அரிசி போட்ட அதே பிளேட்டில் தான் இதை போட்டிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அதே பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் 25 கிராம் தான் நான் போட்டிருக்கேன். மிளகு 25 கிராம், சீரகம் 25 கிராம். சீரகம் வந்து சீக்கிரம் பொரிஞ்சிடுங்க, அதனால் பார்த்து இதை எடுத்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பொடிக்கு இந்த சீரகத்தை இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்யும்போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அதையும் நான் மாற்றிக்குவேன். அடுத்ததாக நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பூண்டை போட்டுக்கலாம். பூண்டோடைய அளவு பார்த்திங்கன்னா காஞ்ச பூண்டு 50 கிராம். கையை வச்சா எப்படி பொறுன்னு இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நான் நல்லா வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போடும்போது இட்லி பொடி கெட்டு போகாது. அதே மாதிரி நான் எண்ணெயை ஒரு சொட்டு கூட யூஸ் பண்ணல. எல்லாத்துலேயுமே எண்ணெய் இல்லாததான் நான் வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் இல்லாத வறுத்து செய்யும்போது தான் இட்லி பொடி சீக்கிரம் வந்து கெடாது. டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பூண்டை நல்லா வெயிலில் காய வச்சுருந்த பூண்டை நான் வந்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இப்போ இதையும் நம்ம அதே பிளேட்டில் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். ஐம்பது கிராம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டோடைய அளவு. நல்லா காஞ்ச பூண்டு, அதுவும் நல்லா ஆறட்டும். அடுத்ததாக நம்ம வந்து நீட்டு மிளகாய் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நம்ம தனியாக போட தேவையில்லை. தனியாக போட்டு வறுத்திங்கன்னா அது வந்து நெடியேறும். நம்ம எடுத்து வச்சுருந்த 20 கிராம் கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருந்த 60 கிராம் நீட்டு மிளகாய் நான் போட்டுக்கிறேன். உங்களுடைய மிளகாய் எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 60 கிராம் போட்டிருக்கேன். அதையும் நம்ம இந்த மாதிரி மீடியம் செஞ்சு வச்சு அந்த உப்பு கூடயே நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தான் அந்த காம்பை நம்ம எடுக்கணும். நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காம்பை எடுத்தோம்னா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும், கருகிடும். அதனால் வறுக்கிறதுக்கு முன்னாடி காம்பை எடுக்காதீங்க. இப்போ அந்த கல் உப்போடு சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்துருக்கேன். இப்போ இதையும் எடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இதுவும் நல்லா ஆறட்டும். 60 கிராமுங்க இதோடைய அளவு. அடுத்ததாக நம்ம வந்து கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருந்தோம். இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி ஃபுல்லாக பிடிச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை கணக்கு கிடையாது. நம்ம வந்து அதிகமாகவே போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி பொடிக்கு உடம்புக்கும் நல்லது.
கருவேப்பிலை போட்டு செய்யும்போது இட்லி பொடியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 35 கிராம் இருக்குங்க. இது கைப்பிடி பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி ஃபுல்லாக பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் வந்து நான் ஏற்கனவே வறுத்த கருவேப்பிலை, இது காஞ்ச கருவேப்பிலை தான், அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போடும்போது நம்மளுக்கு சீக்கிரம் அது வந்து வறுத்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பெருங்காயம் உப்பி வரணும். அந்த அளவுக்கு மீடியமாக வச்சு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் இல்லாத இந்த பெருங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி வறுக்கும்போது இட்லி பொடி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையுமே ஈக்குவலாக நம்ம வறுத்துட்டோம். இப்போ இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் கருவேப்பிலை எடுத்து கொட்டி வச்சுருந்த அதே பிளேட்டில் பெருங்காயத்தையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த மாதிரி வறுத்து தான் போடணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வறுத்துட்டேன். வறுத்து நல்லா ஆற வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவில் பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா காம்பையும் நான் கிள்ளிட்டேன். இப்போ பாருங்கள், மிளகாவும் நல்லா உடையுது பாருங்கள். நான் ஏற்கனவே வெயிலில் காய வச்சது தான் எல்லாமே. நம்ம வறுத்தும் செய்கிறோம். வறுத்துட்டு காம்பை கிள்ளிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. பூண்டு வறுத்ததுக்கப்புறமும் இன்னும் நல்லா பொறுன்னு இருக்குது. கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக இருந்தால் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதோடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். இப்போது நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக நம்ம வறுத்து இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால ஒரு பக்கெட்டில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக க்ளீனான பக்கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா சாமானையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அடுத்ததாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது துவரம்பருப்பு 1/2 கிலோ. இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைங்க. அதே மாதிரி மிஷின்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமும் சூடு இருக்கும். அதையும் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து பொட்டுக்கடலையை போட்டுட்டேன் நான். அடுத்ததாக நம்ம வந்து பூண்டு, எள்ளு, சீரகம், மிளகு, அரிசி இதை வறுத்து வச்சுருந்தோம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. பக்குவமாக வறுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நீங்களும். இப்போ வாங்க, இதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து பெருங்காய கட்டி, கருவேப்பிலை நான் அதையும் போட்டுட்டேன். கருவேப்பிலை இந்த அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக கடைசியாக நீட்டு மிளகாய் வச்சுருந்தோம் வறுத்து, அதையும் போட்டுக்கலாம். 60 கிராம் நீட்டு மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். உப்பும் நான் அதிலே சேர்த்துட்டேன், ஏற்கனவே வறுத்துட்டோம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிஷினில் தான் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் மிக்சியிலே அழகாக அரைச்சிக்கலாம். நான் வந்து மிஷினில் தான் அரைச்சிட்டு வர போகிறேன். எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
நான் போய் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இட்லி பொடி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மணலாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு சில பேருக்கு நைஸாக இருந்தால் தான் இட்லி பொடி பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கொறுகொறுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் கொறுகொறுப்பாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும் நல்லா. இந்த அளவுக்கு இட்லி பொடியும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பக்கெட் ஓப்பன் பண்ணதும் இதை வந்து நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். தோசை ஊற்றும் போது பொடியாக கூட நம்ம மேலே தூவிக்கலாம். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் இது இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு அந்த இட்லிக்கு தான் அந்த இட்லி பொடியை நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். இட்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம இட்லி சுட்டுட்டு அதில் வந்து நம்ம இட்லி பொடி வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு பிளேட்டில் நான் இட்லியை வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிட போகிறோம். இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி இந்த இட்லி பொடி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அந்த சாஃப்டான இட்லிக்கு இந்த இட்லி பொடியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்டான இட்லி பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.